Hello, check. Check, check. Check, check. Hello, check. Check, check. Check. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார் அவருக்கு சொந்தம் நாம். அவரே நம்மை படைத்தார் அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய புஷ்பப்பிரியா தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும், கிறிஸ்டோரோவின் ரெய்மண்ட் ராஜ் அண்ணா மேரி, எட்வின் திலீப் ஜோஸ்பின் நித்யா தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி விஜயன் குடும்பத்தினர் தன்னுடைய 29வது திருமண ஆண்டை சிறப்பிக்கின்ற எட்வின் நோயலின், கிளாடி கிறிஸ்டினா தன்னுடைய 22வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் தனக்கு செய்த அனைத்து சகல நன்மைகளுக்காகவும் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஸ்டான்லி ஜான், தாமஸ், மேரி விஜயா, மீனால் குப்தா, ஆந்தனி தாஸ் இவர்கள் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த மரிய ஃபெலிசியா பெர்னாண்டஸ், கேத்ரின் பிரான்சிஸ், சி விஜயன் ஜோசப், ஆண்டனி குரூஸ், ஆந்தனி அம்மாள், ரெமிச்சியஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு
மாயாம் திரு அவையானது புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த கன்னிமரியா இந்தியாவின் பாதுகாவலி எனவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் நாம் நமது தாய் திருநாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய விழாக்கள், இன்றைய சுதந்திர தினம் அனைத்தும் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை பாவமின்றி மாசு மறுவின்றி வாழ்ந்தோமானால் நாம் கடவுளிடம் விரைவாக எடுத்து செல்லப்படுவோம். அதை தான் இன்றைய திருவிழாவும் இன்றைய சுதந்திர நாளும் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே பாவம் செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நம்மையே நாம் தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவரே, தந்தையினின்று உதித்தவரே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா, நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை
ஆண்டவரே இறைவா, மாசற்ற கன்னிமரியாவினுடைய மாட்சியின் பெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமுடி மீது சூட்டியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள்
கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார்.
உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பேராலய அதிபர் தந்தையின் சார்பாகவும் இங்குள்ள குருக்களாகிய எங்களுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் நம்முடைய நாட்டின் 79வது சுதந்திர தினத்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் ஒரு கெத்து இல்லை, தமிழில் சொல்கிறப்போ ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு இது. ஓகே, இந்த சிறப்பான நாளிலே இது நம் அனைவருக்கும் ஒரு கடன் திருநாள். இன்று திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வது நாம் அனைவருக்கும் மிக பெரிய ஒரு பாக்கியமாக அமைகிறது. இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம் தாய் அன்னை மரியாள் விடுதலையின் தாயாக இருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு அந்த விடுதலையின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்திலே தாங்கி பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நமக்கு பாவத்திற்கு கழுவாயாக கையளித்த அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தவள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து நமக்கு பாவங்களுக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நான் அனைத்தையும் வென்றுவிட்டேன், ஜெயித்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த உலகத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டு நமக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆக இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றால் போதும், நமக்கு எல்லா சுதந்திரமும் நமக்கு வந்து கிடைத்துவிடும். பாவம் என்னுள்ளத்திலே இருக்கிற பொழுது நான் எதையும் அனுமதிப்பதில்லை. ஆண்டவர் என்னிடத்திலே பணி செய்ய, என்னை பயன்படுத்த, என்னை பக்குவப்படுத்த நான் தயாராக இருப்பதில்லை. ஏனெனில் பாவம் என்னை ஆட்சி செய்கிறது, ஆண்டவர் என்னை ஆட்சி செய்வதில்லை. இந்த பெருவிழா நாம் அனைவரும் சுதந்திரத்தின் மக்களாக நாம் வாழ ஆசைப்படுகிறோம். இந்த சுதந்திரம் என்று சொல்லுகிற பொழுது நாம் மனம் போன போக்கிலே நடக்கவும் நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் அல்ல. கட்டளைகளை கடைபிடிக்க, நம்முடைய நாட்டின் சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க, ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை கையளித்து ஒப்பு கொடுத்து பாவமற்ற நிலையிலே நாம் வாழ்கிற பொழுது நாம் சுதந்திரத்தின் மக்கள். நினைத்ததை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று வாழ்வது சுதந்திரம் அல்ல. கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பொறுப்போடு செய்து பயன்படுத்தி இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடம். ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி என்பதை மாற்றி ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடம். எனக்கு கடவுள் கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை நான் எவ்வாறு உரிமையோடு பயன்படுத்தி அதை அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் எல்லா வகையான பொருட்களும் இருக்கிறது. we are exposed to so many things. எல்லாம் நம்முடைய கண் முன்னாடி இருக்குது. தேவை உள்ளவை, தேவையற்றவை, மனதுக்கு பிடித்தவை, பிடிக்காதவை, எனக்கு பிடித்தவை, பிறருக்கு பிடிக்காதவை என்றெல்லாம் இந்த உலகத்திலே there are so many options. அதில் சரியானவற்றை, ஆண்டவருக்கு உகந்தவற்றை, எனக்கு பிடித்தவற்றை, எனக்கும் ஆண்டவருக்கு பிடித்தவற்றை நான் தேர்ந்தெடுத்து வாழுகிற பொழுது நான் சுதந்திர உள்ள நல்ல கிறிஸ்தவ பிள்ளையாக இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். அது எனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இன்றைய இந்த சிறப்பான நாளிலே கடவுள் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த வல்லவராயிருக்கிறார். அன்னை மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
நாமும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும், பாவமற்ற நிலையில் வாழ வேண்டும். முதலாவதாக, எவ்வாறு அன்னை மரியாள் இந்த உலகத்திலிருந்து உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது ஆண்டவருடைய விருப்பமாக திட்டமாக இருந்ததற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, வானதூதர் அன்னை மரியாளை வந்து சந்தித்த பொழுது, இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தார். இப்படி கையளிப்பது என்பது ஒரு சாதாரண செயல் கிடையாது. ஏனெனில் அன்னை மரியா வாழ்ந்த காலத்தில் யூதர்களின் ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பதாக கருத்தரித்திருக்கிறாள் என்று சொன்னால் சட்டப்படி அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சமுதாயம். அந்த சமுதாயத்தின் பேரிலே, அந்த சமுதாய காலகட்டத்திலே வாழ்ந்த அன்னை மரியாள் தன்னை ஒரு பெண்மணியாக, தன்னை ஒரு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவளாக, வரப்போகிற சவால்களை எல்லாம் முறியடிக்கக்கூடியவளாக, ஒரு வீர பெண்ணாக அந்த இடத்திலே நிற்கிறார். துன்பங்கள் தெரியும், அவமானங்கள் தெரியும், பிறர் காரி துப்பி உமிழ்வார்கள், அதுதான் சமுதாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் நிறைவான நம்பிக்கையை ஆண்டவர் அழைத்தவர் மீது கொண்டிருந்தார். அதனால்தான் அந்த சமுதாயத்தையே முறியடித்து ஆண்டவர் தந்த அந்த வாக்கு தத்தத்தின்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலே தாங்கினார். ஆகவே நாமும் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். சமுதாயம் நம்மை பலவாறு பார்க்கும், நம்மை தூற்றும், போற்றும். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் நாம் கெட்டவர்களாக தெரிவோம். சில பேர் நம்மை நல்லவர்களாக பேசி முடிவெடுப்பார்கள். முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று என்றும் பேசுவார்கள். ஆனால் இவற்றிற்கெல்லாம் மத்தியில் நாம் மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்திற்கு நம்மை இணைத்து கொள்வது. இரண்டாவதாக, அன்னை மரியாவின் சீடத்துவம். அந்த சீடத்துவம் இவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றமடைய அடிப்படையாக இருந்தது. அந்த சீடத்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, பரிவு, நீதி, பிறர் நலம் என்ற கோட்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டு, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு தனதாக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். முதல் சீடத்தியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அன்னை மரியாள் துன்பங்களை ஏற்கும் மனநிலையிலே வாழ்ந்தார். எத்தகைய சூழலிலும் பற்றி பிடித்து அந்த மனநிலையோடு ஆண்டவரை விட்டு ஒருபோதும் அவர் விலகியதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கி உதரத்தில் அந்த நொடி முதல் சிலுவை சாவு வரை தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்திலே கையளித்தார். அன்று கூறி அந்த ஆம் என்ற வார்த்தை தொடங்கி அந்த சிலுவை அடியிலே நின்று அண்ணாந்து பார்த்து, அதற்கு பிறகு அந்த இறந்த உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி பார்க்கிற அளவுக்கு அன்னை மரியாவுக்கு தைரியமும் ஆர்வமும் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அந்த கடவுளிடத்திலே தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்ததன் வழியாக. ஆகவே இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி அந்த திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் இயேசுவோடு இறுதி வரை உடன் இருந்தார். ஆண்டவரோடு ஒத்துழைத்தார். அந்த ஒத்துழைத்ததின் பரிசாக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், உடலோடும் ஆன்மாவோடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு முழுமையாக கையளிக்க வேண்டும். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுவது, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாளின் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அன்னை மரியாவை உயர்த்துகிறாள் எலிசபெத் அம்மாள். அந்த ஆண்டவரையே தாங்கி நிற்கக்கூடிய அன்னை மரியாவுக்கு புகழை சேர்க்கிறாள். பாவமற்ற அந்த அன்னையை கம்பீரமாக எடுத்து கூறுகிறார் எலிசபெத் அம்மாள், நீ என்னிடத்தில் வர நான் யார்? நான் எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண்மணி என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் தன்னை தாழ்த்து கொள்கிறார், அன்னை மரியாவை உயர்த்தி கொள்கிறார். அன்னை ஒருபோதும் தன்னை மெச்சி பாராட்டியதில்லை, தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு நிலையிலும் அவள் அரசியாகவோ மிக பெரிய ஒரு நான் தான் இயேசுவுக்கு தாய் என்று சொல்லி பிரகடனப்படுத்தவில்லை. தன்னை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஒரு அமைதி நிலையை ஏற்றுக்கொண்டார். அந்த
அதன் விளைவாகத்தான் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். ஆகவே கடவுளின் மீட்பு பணியில் ஒத்துழைப்பவராகவும் இயேசுவின் சீடத்துவ பணியில் தன்னை இணைத்து கொண்டவராகவும் இருந்தாள் அன்னை மரியாள். எனவேதான் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும் அளவுக்கு கடவுளுக்கு தன்னை உகந்த பாத்திரமாக மாற்றிக்கொண்டார். கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. கடவுளிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாளுக்கு. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு இத்தகைய பரிசை வழங்க நாம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட நம்ம தொய்ஞ்சு போயிடுவோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், என்னுடைய குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம், கடவுளை நம்ம குறை கூறி கொண்டே இருக்கிறோம். கடவுளே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லை, எல்லாம் வச்சு பேசிடுவோம் ஆண்டவரை. இதெல்லாம் மீட்டு உலகம் உண்டு, இந்த சமுதாயம் இருக்கிறது, இதில் நான் இணைத்து கொண்டு வாழ்கிறேன். சமுதாயத்தோடு நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவரை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்து கொண்டிருக்கையில் கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் நான் திறந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுதுதான் எனக்கு ஆண்டவரிடத்திலே மீட்பு உண்டு, அந்த பரிசை எனக்கு தருவார். ஆகவே நாமும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நிச்சயம் கடவுள் நமக்கு தருவார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு அன்னை மரியாவை போல பேரின்ப வீட்டிலே இடம் பிடிக்க தேவையான அருளை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இந்திய நாட்டையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். பல ஊழல்கள் நிறைந்த இந்த நாட்டிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்காத, ஏழை எளியவர்கள் மதிக்கப்படாத, நசுக்கப்படுகிற நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் தாமே அனைத்தையும் ஆசீர்வதித்து அனைவரையும் தூக்கி எடுத்து எல்லோரும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ நல்ல ஒரு இடமாக நம்முடைய நாடு அமைய, எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட, மதிக்கப்பட, போற்றப்பட, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையான அருள் வரங்களும் ஆசிரும் இறைவனிடமிருந்து கிடைக்க அரசாங்க உதவிகளும் நமக்கு வந்து சேர நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் இறைவனிடத்திலே பரிந்து பேசி அனைத்து அருள் வரங்களையும் ஆசிரையும் பெற்றுத் தருவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைமகன் நமக்காய் மனிதரானார், மன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன், நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்மை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.
அன்னை மரியாளைப் போல இறைவனின் திட்டத்தை அறிந்து அதற்கு ஆம் என சொல்லி இறைவனின் சீடனாக வாழ வரம் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவனிடத்தில் ஏறெடுப்போம். இந்தியாவின் முதற் பாதுகாவலி அன்னை மரியாளின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் அவளை போன்று மண்ணுலகில் ஆன்ம உடல் நலமும் விண்ணுலகில் பேரின்பமும் அடைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித நலனுக்கு எதிரியான அழகையை நாங்கள் அன்னை மரியாளின் உதவியோடு தோற்கடித்து வெற்றி காண வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய நாட்டின் சுதந்திர நாளை கொண்டாடும் நாங்கள் இந்திய நாட்டில் உண்மையான சமுதாய பொருளாதார முன்னேற்றமும் உதயமும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் எளியோரும் கைவிடப்பட்டோரும் முழுமையான சுதந்திரம் பெற்று மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கேட்கின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தூய திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில்
கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்து அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிகவு பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்கும்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பிறைவா, இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற எங்கள் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து உமது திட்டத்தின்படி நாங்கள் வாழ்ந்திட, பாவத்தை முழுவதுமாக அகற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த திருப்பலியை நன்றி பலியாக சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் கரம் பிடித்து ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியிலே நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.
அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நமக்குள்ளும் திருவுடலும் திருநத்தும் என்னை நீதிப்புக்கும் தண்டனைக்கும் எல்லாம் காப்பாகவும் பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் உலகளுக்கும் மாற்றலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இறைவனின் திருவுளத்திற்கு ஆம் என்று சொல்லி அவருடைய சீடத்தியாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுமே. என்னுடைய தெய்வம் இயேசுவே வருவே. வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுமே. நீயாக நான் மாற வேண்டும், நாடும் அன்பாலே ஆட்கொள்ள வேண்டும். வாழும் தெய்வமே, நீயாக நான் மாற வேண்டும், நாடும் அன்பாலே ஆட்கொள்ள வேண்டும். வாழும் தெய்வமே, என்னுயிர் தெய்வம் இயேசுவே வருமே. வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே.
வேண்டிடுவே. என்னுயிர் தெய்வம் இயேசுவில் வருவே. வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. நண்பனே என் உள்ளம் நிறைந்திடவா. வாழ்வில் என்றும் வளமே காண அருளின் செல்வம் அன்பின் தெய்வம் என் மனம் எழுந்திடுவாய். அருளின் செல்வம் அன்பின் தெய்வம் என் மனம் எழுந்திடுவாய். இன்னுயிர் தெய்வம் இயேசுவே வருவே. வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். தீந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே. வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசிரியருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம்.
தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆவியார் கடவுளுடைய கட்டளையின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சீடர்களாக சீடத்திகளாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். கடலோரம் வாழ்பவள்